நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணுறதும் சரி, உங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதும் சரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்ப்பஸாக பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதை நம்ம எப்போ பெருசாக நினைக்கிறோமோ, இங்கிலீஷா டெய்லியும் படிக்கணுமா, டெய்லியும் போகணுமா, டெய்லியும் பேசணுமான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, இங்கிலீஷ், 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 இங்கிலீஷ். ஏன் நம்ம எல்லாருமே இங்கிலீஷை பார்த்து பயப்படுறோம்? ஏன் இங்கிலீஷ் என்ன அவ்வளோ கஷ்டமா? பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும். இங்கிலீஷ்லாம் வந்து நம்ம கற்றுக்க முடியாது. இங்கிலீஷ்லாம் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இருக்கணும். நம்ம இப்போ கற்றுக்க முடியாது. நம்ம இப்போ பண்ண முடியாது. நம்மளால இப்போ ட்ரை பண்ணாலும் தோத்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபோக்கஸாக பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட இருக்கும். சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது எந்த ஏஜ் வேணா இருக்கலாம். கேஎஃப்சி. ஸோ சொன்னோனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். சிக்கன். ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஞாபகம் வரும். அது ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, அதிலே அந்த லோகோவாலே இருக்கும். ஒருத்தர் ஃப்ரெஞ்ச் தாடி வச்சுன்னு இருப்பாரு ஒயிட் கலரில். ஸோ அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, 60+ ஏஜில் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். அப்போ ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா, கேஎஃப்சி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அவர் நினச்சிருந்தா நம்மளுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நம்மளால் முடியாது, நம்மளுக்கு வராதுன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு போயிருப்பார். எல்லாரும் மாதிரியும் நம்மளும் பிறந்தோம் வாழணும்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் அவர் விடலை. அவரோட லைஃப் ஸ்டோரி வேணால் நீங்கள் எங்கன்னா பாட்காஸ்ட்டு இதெல்லாம் அந்த கேட்டு பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி அது. எப்புட்றா அந்த மனுஷன் ட்ரை பண்ணி 60 அபோவ் அந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்களே திங்க் பண்ணுவீங்க. நிறைய ஃபெயிலியர் இருக்குது அவர் லைஃப்பில். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் பேசினா ஏஜ் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லைங்க. கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம், ஒரு ஃபோக்கஸ் இருந்தால் போதும். நம்ம எதுவாக இருந்தாலும் கற்றுக்கலாம். அது இந்த வயசில், அந்த வயசில், அப்போ தான் கற்றுக்கணும், இப்போ தான் கற்றுக்கணும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்கள் அது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருமே சரி, ஜென்ரல் நிறைய தாட் வரும். அது எனக்கும் வந்தது. ஷையாக ஃபீல் பண்ணுவோம். எப்புட்றா பேசணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம். அடுத்தவங்க முன்னாடி பேச சொல்ல, அவன் நம்மளும் நல்லா பேசுகிறானே, நம்ம தப்பாக பேசிட்டா நம்மளுக்கு தப்பாக நினச்சிருவானோ, நம்மளுக்கு எதுவுமே தெரிலன்னு நினச்சிருவானோ. ஸோ நிறைய பேருக்கு நிறைய தாட் வந்து போகும் இந்த மாதிரி. அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் போய் அடையணும். நம்ம தான் போய் அதை அச்சீவ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஷூ வேணும்னா நீங்கள் தான் போய் கடையில் போய் பார்த்து இது நல்லா இருக்கா, அது நல்லா இல்லையா, 2 கடை 3 கடை ஏறி இறங்குவீங்க. ஒரு ஷூ, ஒரு ட்ரெஸ்ஸுக்கே அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் நம்ம. ஏன் நம்ம மேலே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம்? நம்ம ஏன் நம்மளோட ஸ்பீக்கிங்க்கும் நம்மளோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம்? நம்ம எப்போ இங்கிலீஷ் தெரியல கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம்னா, அடுத்தவங்க பேச சொல்ல, அடுத்தவங்க எதனா ஷேர் பண்ணி சொல்ல நம்மளுக்கு தெரியலையே. பொதுவாகவே நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, ஓகே அந்த டைம் மட்டும் அது கிடைச்சா போதும், அந்த டைம் மட்டும் நம்ம சமாளிச்சிட்டா போதும்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அதை ஓவர் கம் பண்ணி இல்லை நம்ம கற்றுக்கணும். அந்த இடத்துல நம்ம அசிங்கப்பட்டோம், திரும்ப அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மூவ் ஆன் பண்ணி அதை எப்படியாச்சும் நம்ம டெவலப் பண்ணி ஆகணும், அதை எப்படியாச்சும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவாங்க. ஒரு சிலர் அது அடுத்த டைம் ஒரு சில பார்த்துக்கலாம். அது அப்போ வரும். அது எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் அப்போ வரும், இப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம அப்போலாம் எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. நான் சொல்கிற இந்த 3 டிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பொருந்தும். இந்த ஏஜ், அந்த ஏஜ், எந்த ஏஜ்னு சொல்லலை. எல்லாருக்குமே 10 to 16+ ஏஜ் எல்லாருக்குமே சரி, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தான் 3மே. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, தெரியல. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. அது மாதிரி ஒரு பர்ப்பஸ் இருக்கணும். நம்ம எதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும்? பிஸ்னஸ்க்கா? இல்லை ஸ்டடீஸுக்கா? இல்லை அப்ராடுக்கா? அந்த மாதிரி ஒரு பர்ப்பஸ் இருக்கணும் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு. மினிமம் 3 மந்த்தாச்சும் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அதோட பெனிஃபிட் என்னான்னு. ஃபர்ஸ்ட் மந்த்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். செகண்ட் மந்த் ஓகேன்னு சொல்கிற மாதிரி. தேர்ட் மந்த் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். தேர்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் உங்களுக்கு வந்துடும். நாலேஜும் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு 6 மந்த்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட பெனிஃபிட் வேறு லெவலில் இருக்கும். அதோட எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும். 10 டேஸ், 20 டேஸ், 30 டேஸில் ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியாது அப்புறம். ஸோ ஒரு விஷயம் பண்ண நம்மளுக்கு போர் ஆகிட்டு திரும்ப அந்த விஷயம் பண்ண சொல்ல தான் அதோட முழு பலன் நம்ம அனுபவிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் இன் ஸ்க்ராட்ச்னு சொல்லிட்டு. ஸோ மேலே ஐ பட்டனில் தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், டைம் அதை செக் பண்ணி வாங்க. 70 to 80% நீங்கள் அதிலே கற்றுக்கலாம் நிறைய விஷயம். மீதி இருக்கிற 20% அது உங்கள் கையில். நீங்கள் எதை பொறுத்து உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. நம்ம இது போதும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் சரி, நம்ம ஓகே ஓரளவுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப். ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கணும். என்னோட பேர் ரவீந்தர். நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா RavinMuthu. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் வீடியோ தான். ஸோ லாஸ்ட் ஒரு 7-6 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் லைஃப்பை கொண்டுட்டு போகணுன்னா அந்த வீடியோலாம் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒன் லிசனிங். லிசனிங் இஸ் கீ ஃபார் லேர்னிங் எனிதிங். ஸோ நம்ம ஒரு விஷயத்த பண்ண போகிறோம்னா, எந்த ஒரு விஷயமாலும் சரி, கற்றுக்க தந்தாலும் சரி, இல்லை பண்ண போகிறோம்னாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம லிசன் பண்ணணும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவங்ககிட்ட தான் நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பேசுறதுல ஆரம்பிச்சு, நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருப்போம் டே டு டே லைஃப்பில். ப்ரஷ் பண்ணுறதில்ல, ஷவர் பண்ணுறதில்ல, நிறைய விஷயத்துல நம்ம சரி, நம்ம அடுத்தவங்ககிட்ட தான் ஒரு விஷயமா கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ஓரளவுக்கு டீசெண்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி நம்ம அடுத்தவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டு தான் வரும். ஸோ நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட் நம்ம அதை லிசன் பண்ணணும். என்னோட இங்கிலீஷ் நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னா நீங்கள் லிசன் பண்ணணும். அது எந்த வீடியோ இருந்தாலும் சரி, யூடியூப் வீடியோ, மூவிஸ், பாட்காஸ்ட் எல்லாமே சரி,
இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அது கேளுங்க. இவ்வளோ லிசனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஹேவ் லேர்ன் சம்திங் இன் யூ ஆர் சம்திங் பெட்டர் இன் யுவர் செல்ஃப். எல்லாமே சரி ஒரு விஷயத்த லிசன் பண்ணால் தான் கிடைக்கும். எந்த இடத்துல சவுண்டு ஏறுது, எந்த இடத்துல சவுண்டு இறங்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அதில் நம்ம லேர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி சப்டைட்டில் நீங்கள் எனேபிள் பண்ணி அவங்க பேசுகிறத நீங்களும் அப்படியே கூட ரீட் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். நான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தாலும் சரி, எந்த ஒரு மூவி பார்த்தாலும் சரி, சப்டைட்டில் எனேபிள் பண்ணிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்களோ நானும் திரும்ப அவங்க கூடயே அதை ஃபாலோ பண்ணிட்டு பேசிட்டே போவேன் அந்த சப்டைட்டில் பார்த்து. ஸோ அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஏன் இந்த இடத்துல இஸ் வருது, ஏன் இந்த இடத்துல வாஸ் வருது. ஸோ ஓகே, இதை நிறைய விஷயத்தை நம்ம கற்றுப்போம். சப்டைட்டில் எனேபிள் பண்ணி நம்மளும் ரீட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு லிசன் பண்ணுறத ஒரு ஹேபிட், ஒரு ஸ்கில்லாக வச்சுங்க. எந்த ஒரு விஷயமாலும் சரி, நம்ம அது ஒரு வேல்யூபிளான ஸ்கில் தான் நான் சொல்லுவேன். நம்ம பேசுகிறத விட அதுங்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அவங்க பேசுகிறத கேட்டால். இன்றைக்கி இருக்கிற டாப் மோஸ்ட் பர்சன் எல்லாமே சரி அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் லிசன் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்டேருந்து கொஞ்சம், இன்னொருத்தவங்க வந்து பேசுவாங்க அவங்ககிட்டேருந்து கொஞ்சம். செகண்ட், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். நம்ம நிறைய விஷயத்த கற்றுட்டே இருப்போம். இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், லிசன் பண்ணேன், இது பண்ண, அது பண்ண சொல்லிட்டு. எதுவுமே சரி நம்ம ட்ரை பண்ணால் தான் அது வரும். அது மாதிரி நம்ம ஸ்பீக் பண்ணால் தான் அது இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். நான் லிசன் பண்ணேன் எனக்கு வரலன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணீங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்கும். அது முன்னாடி போய் நின்றுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை பற்றி எல்லாத்தையுமே உளறலாம். இங்கிலீஷில் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் பேசிட்டே இருங்க. இதுக்கு என்ன வேர்டு, நம்ம ஏன் இந்த வேர்டு சூஸ் பண்ணோம், இந்த வேர்டு ஏன் நம்ம சூஸ் பண்ணலை, இங்கே என்ன வேர்டு வரும், ஏன் இந்த வேர்டை நம்ம ஞாபகம் வரல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, எல்லாமே மிரர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா மிரர் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் சிரித்தா சிரிக்கும், நீங்கள் முறைச்சா முறையும், நீங்கள் அழுகும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் மிரரில். பெஸ்ட் வே அண்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணால் மிரரை பார்த்து பேசுங்க. நம்ம மைண்டில் ரெகுலராக ஏதாவது ஓடிட்டே இருக்கும். இது பண்ணணும், அது பண்ணணும், அவன் கூப்பிட்டான், அவன் அதை சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்கும். அதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண உங்கள் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ண நிறைய வேர்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வேர்டு இங்கே வரும், அந்த வேர்டு அங்கே வரும் சொல்லிட்டு டெய்லி நம்ம ரெகுலராக நிறைய விஷயம் பண்ணுவோம். நம்ம காலேஜுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், ஒர்க்குக்கு போவோம். ஸோ அந்த நம்ம பண்ணுற நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். ஐ வென்ட் டு காலேஜ், ஐ வில் கோ டு காலேஜ், ஐ வில் கம் டு காலேஜ். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கிலீஷில் ட்ரை பண்ணி டெய்லி ஆக்ஷன் நிறையா இருக்கும். நான் ப்ரஷ் பண்ண போகிறேன், நான் ஷவருக்கு போகிறேன், நான் சாப்பிட போகிறேன். ஸோ அந்த மாதிரி டெய்லி ஆக்ஷன் நிறைய சின்ன சின்ன வேர்டுக்கலாம் அதெல்லாம் இங்கிலீஷில் எப்படியாச்சும் கன்வெர்ட் பண்ணி ரியல் லைஃப்பில் அதை ட்ரை பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் டங் ட்விஸ்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த வேர்டு எப்படி சொல்கிறோம் சொல்லிட்டு நம்ம டங்க்கு அதை ட்விஸ்ட் பண்ணி தான் சொல்லும். கன்சிஸ்டன்சி. இந்த வேர்டை பேசுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன். இந்த வேர்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 10-20 வாட்டி கிட்ட ட்ரை பண்ணேன். எனக்கு ஃப்ளூயண்ட்டாக வரல. ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரல எனக்கு. என்னோடய காதில் நான் கேட்க சொல்ல. ஸோ ட்ரை பண்ணி தான் இந்த 2 வார்த்தை ரொம்ப கஷ்டப்பட்டேன். கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரொனவுன்சியேஷன். இந்த 2 வார்த்தையுமே ரொம்ப மனசில் நினைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் வெளியே லவுடாக பேச சொல்ல நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு டங்கு ட்விஸ்ட்டாக சொல்ல ஓகே இதோட மீனிங் மாறுது, இதோட சவுண்டு மாறுது. அது மாதிரி நிறைய விஷயம் கற்றுப்பாரு. ரீடிங் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஆர் புக்ஸ். அது எந்த புக்கானாலும் எந்த நியூஸ் பேப்பரும் ஆகலாம். நீங்கள் படிங்க, டெய்லி ரெகுலராக படிங்க. ஏன்னா படித்தா தான் நம்ம நிறைய விஷயம் நமக்கு தமிழ்லும் சரி நம்ம நிறைய விஷயம் படித்து தான் வந்தது. இந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் வந்தாலும் நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம். அதனால தான் நம்ம தமிழ் நல்லா பேசுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயமா படிக்க தான் இங்கிலீஷும் சரி நம்ம வளரும், நாலேஜ் வளரும். அந்த சென்டென்ஸ் எப்படி அழகாக மேக் பண்ணுறாங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி அழகாக கோர்வையாக கொண்டுட்டு வராங்க. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த இடத்துல ஏன் இந்த வேர்டு வருது, அந்த இடத்துல ஏன் அந்த வேர்டுன்னு சொல்லி திங்க் பண்ணுவீங்க. ஸோ ஒரு விஷயமா நம்ம ரீட் பண்ண நிறைய விஷயம் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். மினிமம் ஒரு 1 பேஜாச்சு டெய்லி படிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது நியூஸ் பேப்பராக இருக்கலாம், புக்காக இருக்கலாம். ஏன்னா மினிமம் ஒரு 1 பேஜ் ட்ரை பண்ணாலே பெருசாக ட்ரை பண்ணால் தான் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். சின்னதாக மினிமம் ஒரு 1 பேஜ் பெருசாக ஒன்று அஃபெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ரெகுலராக 1 பேஜ் ரீட் பண்ண அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுப்போம். ஸோ அதனால் மினிமம் 1 பேஜாச்சும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரீட் பண்ண உங்களை இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஃபோக்கஸிங் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட மோட்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். புக் ரீட் பண்ணதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுங்க. இது படிக்கணும், அது படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக பார்க்காதீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மீன்ஸ் நம்ம யூடியூப் போனால் நிறைய வீடியோ பார்ப்போம். மூவிஸில் நிறையா பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி ரீல்ஸ், ஷார்ட்ஸ் நிறைய பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா அது என்டர்டெயின்மெண்ட். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் நம்ம நிறைய விஷயம் பண்ணிகிட்டே போவோம். பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகாது. பட் இதுவே டெய்லியும் போகணுமா, டெய்லியும் பேசணுமான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் தோற்றுருவீங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக மாற்றிடணும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். அது நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். நீங்கள் அது பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இதில் ஒருவன் உங்கள் நண்பன் ரவி.